நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 மிகவும் பரபரப்பாக போய்கின்றக்கூடிய சொல்லில் இன்றைய தினம் நாம் கோவையினுடைய தெற்கு தொகுதியில் இருக்கிறோம். கோவை தெற்கு தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி நம்மோடு இருக்கிறார். அவரை வரவேற்கிறேன். கோவை தெற்கு அதிகம் கவனம் பெற்றிருப்பது காரணம் அதோட வேட்பாளர் செந்தில் பாலாஜி. இது ஒரு புறத்தில் அரசியல் ரீதியாக முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டாலும் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கூடுதல் அழுத்தம் இருக்கு அப்படின்னு என்னைக்காவது யோசித்தீங்க? இல்லை சார், நான் அப்படி நினைக்கல. அப்படி இல்லைல்ல. முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தவுடன் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்தாங்க. அடுத்து 2021 பொதுத் தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை எங்கள் கழக தலைவர் கொடுத்தாங்க. இந்த முறை கோவை தெற்கில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால தலைவர் எங்க சொல்றாங்களோ அங்க போட்டியிடுவது என்னுடைய கடமை. நிச்சயமா அதை நிறைவேற்றுவேன். கரூர்ல பேசின முதலமைச்சர் சொன்னாங்க, செந்தில் பாலாஜி இருக்கிறதால் கரூரை பற்றி எனக்கு கவலை இல்லை, கோவையும் நம்முடையது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. களம் உங்களுக்கு என்ன மாதிரியான பதில்களை மக்களிடத்தில் போகும்போது சொல்கிறது? ஏன்னா தொடர்ந்து இங்க சொல்லப்படுறது என்னன்னா, இது 10 தொகுதிகளும் அதிமுகவுடைய கோட்டை, இந்த இடத்துல செந்தில் பாலாஜியால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. களம் உங்களுக்கு என்ன தகவல்களை சொல்லுங்க? கரூரை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் போட்டியிடக்கூடியதற்கு திமுக நிற்பதற்கு எங்களுடைய தலைவர் வாய்ப்பு கொடுத்தாங்க. 4 தொகுதியிலும் உதயசூரியன் வெற்றி பெற்றது. தலைவர் அறிவித்த வேட்பாளர்கள் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றார். அதனால கரூரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, எங்களுக்கு அச்சமும் தேவையில்லை. உறுதியான வெற்றி அங்கு உறுதி செய்யப்பட்டது. 4 தொகுதியில் நிச்சயமாக இந்த முறையும் உதயசூரியன் கரூர் 4 தொகுதியிலும் வெற்றி பெறும். கோவையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி கடந்த காலங்களில் அதிமுக கோட்டை என்பது ஒரு மாய தோற்றம். 2021 தேர்தலில் நீங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு தொகுதி ஒரு 1400 ஓட்டு, ஒரு தொகுதி ஒரு 1800 ஓட்டு, ஒரு தொகுதி 4000 ஓட்டு, இப்படி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை நாங்கள் இழந்திருக்கின்றோம். ஒரே ஒரு தொகுதி மட்டும் தொண்டாமுத்தூர் மட்டும் ஒரு 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால கோவை அதிமுக கோட்டை என்பதெல்லாம் அது இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் முழுமையான வெற்றியை பெற்றிருக்கின்றோம். அதற்கு பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தலையும் முழுமையான வெற்றியை எங்களுடைய கழக தலைவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. எங்களுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு அடுத்து வெளி மாவட்டங்களுக்கு முதலமைச்சர்கள் அதிக முறை சுற்றுப்பயணம் செய்த மாவட்டம் கோவை. இங்கே டிஎம்கே ஜெயிக்கலங்கிறதுக்காக இந்த மக்களை எங்க முதலமைச்சர் புறக்கணிக்கல. மற்ற மாவட்டங்களை விட இங்க வளர்ச்சி திட்டங்களை நிறைய கொடுத்துருக்காங்க. செம்மொழி பூங்கா, அதே போல அவினாசி சாலையில மேம்பால பணிகள், பெரியார் நூலகம், இப்படி தொடர்ச்சியா பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர்கள் கோவை கொடுத்திருக்கிறாங்க. மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளோடு சேர்த்து கோவை மாநகராட்சியில் இந்த 5 வருஷத்துல 8700 கோடி ரூபாய் அளவிற்கு சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள், தெருவிளக்குகள், பாதாள சாக்கடைகள், குடிநீர் திட்ட பணிகள் என அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நிதிகளை முதலமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. அந்த பணிகள் நாங்கள் முடிச்சிருக்கிறோம். வரக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு 2.0 அமைந்தவுடன் இன்னும் கோரிக்கைகளை சொன்னால் அது முழுமையாக நிறைவேற்றுவதற்கு அரசு தயாராக இருக்கு, கொடுக்க முதலமைச்சரும் தயாராக இருக்காங்க. அதனால கோவையை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கிற மாதிரியோ மற்ற மக்கள் வெளியில பேசக்கூடிய அளவிற்கு அது ஒன்றும் எதிர்க்கட்சியினுடைய கோட்டை அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை, முதலமைச்சருடைய கோட்டை. மக்கள் மத்தியில் போகும்போது எந்த குறிப்பிட்ட திட்டம் என்பது வரவேற்பை பெற்றிருக்கு? எது மக்கள் அதிகம் பேசுறாங்க, இன்னும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய தொகுதிகளாக திட்டங்களாக என்னென்ன விஷயங்கள் இருக்கு? கோவையை பொறுத்த வரைக்கும் நான் கடந்த காலங்களில் அரசு பொறுப்பு கோவையில் முதலமைச்சர் கொடுத்த பொழுதும் கூட நாங்கள் 100 வார்டுகள்லயும் 100 இடங்கள் மனுக்கள் வாங்கினோம், நகராட்சிகள்லயும் மனுக்கள் வாங்கினோம், பேரூராட்சிகள்லயும் மனுக்கள் வாங்கினோம். அந்த மாதிரி மனுக்கள் வாங்கப்பட்ட இடங்கள்ல நாங்கள் அதிகமாக பார்க்கப்பட்டது, குறிப்பாக கோவை மாநகராட்சிக்குள்ள அதிகமாக பார்க்கப்பட்டது எங்களுக்கு சொந்த வீடு இல்லை, வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பெருசா முன் வச்சாங்க. அதுதான் இன்னைக்கு எங்களுடைய முதலமைச்சர்கள் தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற ஒரு மகத்தான அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்கெல்லாம் வீடுகள் இல்லை என்பதை அரசே கணக்கெடுக்கும். அந்த கணக்கெடுத்து யாருக்கு இல்லாம இருக்கோ அந்த வாய்ப்புகளை முதலமைச்சர் உருவாக்கி தருவாங்க. இது ஒரு பிரதான கோரிக்கை, அவங்களுடைய கோரிக்கைகள் இருக்கு. கண்டிப்பா அரசு நிறைவேற்றி தரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ச்சியா நீங்க கரூர்ல இருக்கும்போது அரவக்குறிச்சி எல்லா கேம்பெயின் ட்ரெயின்ல உங்களோட நான் வந்திருக்கேன். அப்ப சில ஸ்பெசிபிக்கான தொகுதி சார்ந்த திட்டங்கள் அப்படிங்கறத நீங்க கொடுக்கறதுக்கான வழக்கம். அப்படி கோவை தெற்குக்கு செந்தில் பாலாஜி இந்த முறை வைத்திருக்கக்கூடிய அந்த ஹைலைட்டான திட்டம் என்ன? ஏன்னா கரூர்ல நிறைய விஷயங்கள் நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். கரூர் கோவை தெற்குக்கு செந்தில் பாலாஜியினுடைய அந்த சர்ப்ரைஸ் திட்டம் என்ன? இல்லை, மொத்தம் கோவை தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 11 வார்டுகள், மொத்தமே மாநகராட்சி 100 வார்டுகள், 11 வார்டுகள் தான் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய வார்டுகள் இருக்கு. இந்த 11 வார்டுகளுக்கான தேர்தல் அறிக்கையை குறிப்பா நான் கொடுக்க வேண்டிய தேர்தல் அறிக்கையை இப்ப தயார் பண்ணிருக்கோம். இப்ப அதை சொன்னா சுவாரஸ்யம் இருக்காது, வெளியிடும் போது உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன். அதுல நிறைய அம்சங்கள் நாங்கள் உள்ள கொண்டு வரோம். கோவை தெற்கு என்பது பாரதிய ஜனதாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கடந்த 5 ஆண்டுகள்ல இருந்த விஷயங்கள். அப்போ ஒரு பட்டியலிடும் போது ஒரு வேட்பாளர் நீங்க தேர்தல் அறிக்கை சொல்லும் போது சொல்லுங்க, இதெல்லாம் இந்த மக்களுக்கு தேவை அப்படின்னு ஒரு 3 விஷயங்கள் 4 விஷயங்கள்
பட்டியலிட்டா திரு செந்தில் பாலாஜி இதெல்லாம் சொல்லுவார். இப்போ நாங்கள் புளியங்குளம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை காலையில் தொடங்கலாம். அந்த பகுதி மக்கள் எங்களுக்கு பட்டா இல்லாமல் இருக்கு, குடியிருக்கிற வீடுகளுக்கு எங்களுக்கு பட்டாமல் இல்லாமல் இருக்குங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையில நிறைவேற்றக்கூடிய வகையில் நாங்கள் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கோம். அது ஒன்று முக்கியமானது. அதுக்கு அடுத்து வரும்போது எங்களுக்கு சமுதாய கூடங்கள் வேணும், திருமண மண்டபம் வேணுங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அது இப்போ நாங்கள் வாக்குறுதி கண்டிப்பா அரசு அமைந்தவுடன் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு வார்டுகள் வாரியாக என்னென்ன கோரிக்கைகள், அவர்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன வசதிகள் கோரிக்கை வைக்கிறார்களோ அதை நிறைவேற்றுவதற்கான அறிக்கையில நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். முதலமைச்சர் அடிக்கடி கோயம்புத்தூர் வராரு அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு தரப்புல எதிர்க்கட்சி தலைவரும் அதிகமா டிராவல் பண்ண இடங்கள் இந்த கொங்கு மண்டல பகுதியில் இருக்கு. நீங்க இந்த வேட்பாளராக இருந்தாலும் ஒட்டுமொத்த கொங்கு மாவட்டங்களுக்கான பொறுப்பாளராகவும் இருக்கிறீர்கள். எதிர்க்கட்சி தலைவருடைய பிரச்சாரம் அவர்கள் ஏற்கனவே வலுவாக இருக்கக்கூடிய இடங்களில் மக்கள் மத்தியில் எதிரொலிக்கும் போது அது உங்களுக்கு எந்த மாதிரியான சவாலாக அமைந்தது, அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? எதிர்கட்சி தலைவர்லாம் எங்கேயும் வலுவாலாம் இல்ல. நீங்க களத்துல பார்த்திருப்பீங்க, இப்ப மக்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க, மக்களுடைய எண்ணங்களை நம்ம அறிஞ்சிருப்போம். முழுமையா நாங்க களத்துல பார்த்த வரைக்கும், நான் பார்க்கிற 35 தொகுதியிலையும் களத்துல பார்க்கிற வரைக்கும் முழுவதுமா முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டமா இருக்கட்டும், புதுமை பெண்ணா இருக்கட்டும், தமிழ் புதல்வனா இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், அதே போல விடியல் பயணமா இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியாக மக்களுடைய இல்லங்கள் வரை அந்த திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கு. இப்ப காலை உணவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏதோ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்க பேர குழந்தைகள் அந்த பள்ளியில் அந்த உணவு எடுத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முதலமைச்சர் உருவாக்கி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு திட்டமும் மக்களுடைய இல்லங்கள் வரையா சென்றிருக்கு. அதனால அந்த மக்கள் ஒரு முக மலர்ச்சியோட திமுக வர்றோம், உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்கறாங்க போது முக மலர்ச்சியோட எங்களுக்கு வரவேற்பு. நீங்க பாத்தீங்கல்ல, எவ்வளவு ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்பு கொடுத்து எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தான், உதயசூரியனுக்கு தாங்கிறத சொல்றாங்க. அது தமிழ்நாடு முழுக்கவே கண்டிப்பா இருக்கு. அதனால நிச்சயமா 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். மற்ற இடங்கள்ல பார்த்தா அதிமுக தரப்பு ஒரு பக்கம் இருக்கும், இல்ல இன்னொரு தரப்பா பிஜேபி, பாமகன்னு அந்த எதிர்த்தரப்புலயுமே ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஆனா கோவையில டிபிக்கலா 2 கட்சிகளுக்குமே கடந்த காலங்களில் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, பிரதிநிதிகளை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவும் மாநிலத்தில் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவும் இந்த 2 பேருடைய கள வேலைகள் எந்த அளவிற்கு உங்களுக்கு முக்கியமான சவால்களை கொடுத்திருக்கிறது, அதை டேக்கிள் பண்றது மாதிரியான விஷயங்கள் எதெல்லாம் உங்களுடைய திட்டங்கள்ல? போன தேர்தல் அவங்க ஒன்னாதானே இருந்தாங்க, ஒன்னா இருந்தவங்க பிரிஞ்சாங்க, திரும்ப ஒன்னு சேர்ந்திருக்காங்க. அவங்களுடைய கூட்டணிகள் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் 24 ஃபிகர் அவங்க சொல்றாங்க. ஏன்னா பொதுவா நீங்க டேட்டாவோட பேசக்கூடிய நபர், அந்த டேட்டா வச்சு பேசினோம்னா நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க அதிமுகவும் பாஜகவும் பிரிந்திருந்ததனால் திமுகவுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார் எம்பியா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாங்கள் ஒன்று சேரும் போது அது ரொம்ப ஈஸியா எங்களால வென்றுவிட முடியும். அது குறிப்பா கொங்கு பகுதிகளில் அந்த ஓட் டிஃபரன்ஸ் ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அந்த டேட்டாவை நம்ம எடுத்துதான் ஆகணும். அதிமுக ஒரு 23% வாங்கியிருக்கலாம், பிஜேபி கூட்டணி ஒரு 18 வாங்கியிருக்கலாம், 2 சேர்த்தா ஒரு 41% வரலாம். இந்த 41 இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வராது. எதை வச்சு சொல்றீங்க? உறுதியா வராது. நீ தேர்தல் முடிவு வர அன்னைக்கு நான் உங்களுக்கு பேசுறேன், நீங்களே என்கிட்ட பேசுங்க. தமிழ்நாடு முழுக்க அந்த 41% அதிமுக கூட்டணிக்கு வாக்கு வங்கி இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா இருக்காது, உறுதியா இருக்காது. என்னுடைய கருத்து, நான் பார்த்த வரைக்கும் களத்துல ஒரு 25 to 30 விழுக்காடு வரை அதிமுகனுடைய ஓட்டு வங்கி இருக்கலாம் நான் நினைக்கிறேன். நான் களத்துல இருக்கிறத பார்த்து நீ 2 இயக்கம்னு சொல்றீங்களா, அதை வச்சு நான் கருத்துக்களை சொல்றேன். நான் எனக்கு தெரிஞ்ச பார்வையில சொல்றேன். நான் உறுதியா அந்த 2 இயக்கங்களும் நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை சேர்த்து பார்த்தால் இந்த சட்டமன்ற தேர்தல் உறுதியா அவர்களால் பெற முடியாது. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், மகளிர் முதலமைச்சர் அவர்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க முழுக்க முதலமைச்சர் மீது பற்று கொண்டிருக்காங்க. இந்த தேர்தலில் உதயசூரியனுக்கு ஓட்டு போடணுங்கிறத தீர்மானிச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சதவீதங்கள் வேணா மாறுபட்ட சிந்தனையில் இருக்கலாம், அந்த கட்சிகளில் அவங்க உறுப்பினர் இருக்கலாம், அல்லது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். மற்ற மக்கள், பொதுமக்கள் திமுக வாக்களிக்க தயாரா இருக்காங்க. நீங்க பார்க்கக்கூடிய உங்களுடைய இதுல நீங்க உங்களுடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் கூட்டணி கட்சியினருக்கும் கணிசமான எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஓவரால எல்லா மண்டலங்களும் தமிழ்நாட்டை பிரிச்சோம்னா கூட்டணி கட்சியினருக்கும் கணிசமான இடம் கொங்கு பகுதியில் இருக்கு. குறிப்பா கோயம்புத்தூர்லயே கொடுத்திருக்கீங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப திமுகவை தாண்டி இந்த கூட்டணி கட்சிகளுக்கான ஆதரவோ இல்ல அந்த கட்சிகளுக்கான திமுகவுடைய அந்த கோஆபரேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? களத்தில் உங்க கூட்டணி கட்சிகளுடைய வேலைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக போட்டியிடக்கூடிய இடங்கள்ல எங்களுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் முழு ஆதரவை கொடுக்குறாங்க. எங்களோட வாக்கு சேகரிப்பு இப்ப நீங்க பாத்திருக்கீங்க, காங்கிரஸ் கட்சி கூட வராங்க, மதிமுக கூட வராங்க, தேமுதிக எல்லா இயக்கங்களும் கூட வராங்க, மக்கள் நீதி மையம் உட்பட எல்லா இயக்கங்களும் எங்களோட கூட வராங்க. அதே மாதிரி தோழமை இயக்கங்கள் போட்டியிடக்கூடிய, இப்ப காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய இடங்கள்லாம், மதிமுக போட்டியிடக்கூடிய இடங்களா இருக்கலாம். இந்த இடங்கள்ல எங்க திமுகவினுடைய நிர்வாகிகள் தான் அதை வழி நடத்துறாங்க.
தேர்தலே எங்க நிர்வாகிகள் தான் முன்னாடி நின்று தேர்தல் களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இயக்கங்களும் ஒன்றாக சேர்ந்தான். அதாவது சீட்டு கேட்கிற வரைக்கும் யாருக்கு எந்த சீட்டுங்கிற அந்த ஒதுக்கீடு செய்யப்படுற வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அந்த கருத்துக்கள் இருக்கலாம், கேட்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கு. கொடுத்த பிறகு அறிவிப்புக்கு பிறகு எல்லாரும் ஒன்று சேர்ந்தா பணியாற்றி கொண்டிருக்கோம். பிரிச்சு பார்க்கல, திமுக மற்ற கூட்டணி கட்சி அப்படிலாம் பார்க்கல. எல்லாமே எங்களுடைய தலைவர் சொன்னது 234 முதலமைச்சர் தான் வேட்பாளர், எங்க தளபதி தான் வேட்பாளர். அதுதான் நாங்க மனசுல வச்சு எல்லாரும் வேலை செய்யும். ஒரு 15-20 இயர்ஸா உங்களை பாக்குற டிராவல்ல சொல்லி அடிப்பதில் திரு செந்தில் பாலாஜி ரொம்ப முக்கியமான நபர். அப்படி இந்த கொங்கு பகுதிகளில் செந்தில் பாலாஜியோட டார்கெட் என்ன, எவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணிடுவாரு, இது இந்த நேரங்களில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்? இப்ப சொன்னா அது சுவாரஸ்யம் இருக்காது. முடிவு எடுத்திருக்கிறோம், சொல்றேன் நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன் நான். ஏன்னா 35 தொகுதிகள் நாங்க பாக்குறோம். 35 தொகுதியில கடந்த தேர்தலில் நாங்கள் 13 தொகுதியில் தான் வெற்றி பெற்றிருந்தோம். மீதி தொகுதியில் எதிர்க்கட்சி வெற்றி பெற்றிருக்கு. இந்த தேர்தலில் பொறுத்திருந்து பாருங்க எத்தனை தொகுதிகள் வருகிறது என்பது நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி சொல்லி அடிப்போம். என்னோட முதல் கேள்விக்கும் கடைசி கேள்விக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகள் அதிக நெருக்கடிகளை தமிழக அரசியல் பார்த்தவர் செந்தில் பாலாஜி. அந்த நெருக்கடிகளின் தாக்கம் இன்றைய தேர்தல் வேலைகளில் எங்கேனும் உங்களை கவனச்சிதறலுக்கு உட்படுத்துதா? இல்ல, நான் எந்த காலத்திலையும் எவ்வளவு தாக்குதல் கொடுத்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமை என்கிட்ட அது இயற்கையா இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. நான் இதை பத்தி கவலைப்பட்டதில்லை. அதை கடந்து போயிடுவேன். நான் அடுத்து என்ன செய்யக்கூடிய வேலைகள் என்ன, அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத கடந்து போறதுனால நான் அதை பத்தி திரும்பி பார்க்கறது இல்லை. நிச்சயமா அந்த தாக்குதல் இருந்தா கூட அதை எதிர்கொண்டு தேர்தல் களத்துல நின்று மக்களிடத்துல சென்று நம்ம வாக்கு சேகரிக்கிற பணிகளை சிறப்பாக முன்னெடுத்துட்டு இருக்கோம். 35 தொகுதியிலேயே வாக்கு சேகரிக்கின்ற பணிகளை தொடங்கிட்டாங்க. செயல்முறை கூட்டங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப அதே போல வாக்கு சேகரிக்கின்ற பணிகளோடு சேர்த்து மற்ற பணிகளையும் முன்னெடுத்திருக்காங்க. அதனால எந்த தாக்குதல் வந்தாலும் சரி, ஏற்கனவே 1.25 வருஷம் பார்த்தாச்சு, இதை விட ஒரு பெரிய தாக்குதல் வரப்போறதில்ல. வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நான் தயாரா இருக்கேன். ஏற்ற இறக்கங்களை சமாளிப்பதற்கு செந்தில் பாலாஜி மனதில் தயாரா இருக்கிறேன்னு எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். நான் ஒன்றும் ஏற்ற இறக்கங்களை எதுவுமே நம்மளா தீர்மானிக்கிறது இல்லை. சில பேர் அரசியல் களத்தில் நம்மளை சந்தித்து, அரசியல் களத்தில் என்னை சந்திச்சு மக்களை சந்தித்து என்னை எதிர்கொள்வதற்கு மக்களை சந்தித்து வாக்குகளை பெறுவதற்கு முடியாதவர்கள் தான் குறுக்கு வழியை பயன்படுத்தி எப்படியாவது தேர்தல் களத்திலிருந்து என்னை வீழ்த்தணும், மக்கள்கிட்ட இருந்து என்னை வீழ்த்தணும். இப்ப மக்கள் சபைக்கு போனா மக்கள்கிட்ட வாக்குகளை பெற்றால் என்னை வெற்றி பெற முடியாது, தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியாது அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால மாற்று வழிகளை அவங்க தேடினாங்க. அதுக்கு அந்த வழக்குகளை பயன்படுத்தினாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, இன்னொன்று தீர்ப்பு வந்துடல. தீர்ப்பு வரும்போது அது பார்ப்போம், வழக்கு எப்படி முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். எத்தனை சவால்கள் வந்தாலும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கும். வாக்கு சதவீதங்கள் குறிப்பாக திமுக, அதிமுக இல்ல புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா, இப்படி பலரும் சொல்றாங்க. அதுல தாவேகா ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. இந்த ஓட் அரித்தமெட்டிக்ஸ் அதுல திரு செந்தில் பாலாஜிக்கு நம்பிக்கை இருக்கா? தாவேகாங்கிற ஃபோர்ஸை உங்க கொங்கு பகுதியில் எப்படி பாக்குறீங்க சார்? புது இயக்கம் புதுசா வந்திருக்கு. அந்த வந்திருக்கக்கூடிய இயக்கம் களத்துல மக்களோட எவ்வளவு பணியாற்றிருக்காங்க. அந்த இயக்கம் ஒரு அமைப்பா இருந்து இயக்கமா உருவாகும் போது, ஒரு கட்சியா உருவாகும் போது, அந்த அமைப்பா இருந்த பொழுது என்ன மக்களிடத்துல பணியாற்றினாங்க, மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சிந்திப்பாங்க. ஒருத்தர் வந்தோடனே அரசியல்ல நானா இருந்தா கூட சரி, வந்தோடனே நின்னா சற்று யோசிப்பாங்க. நம்மளோட என்னன்னு பார்ப்பாங்கல்ல, வரலாறுகள் என்ன, நம்ம எப்படி வந்திருக்கிறோம், என்ன மாதிரி பணியாற்றி இருக்குங்கிறத பார்ப்பாங்க. அது இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம பார்ப்போம். அதனால பொதுவா களம்ங்கிறது பல இயக்கங்கள் இருக்கலாம். இப்ப 4 முனை போட்டிகளாக இருக்கலாம். அந்த 4 முனை போட்டிகள்ல என்னை பொறுத்த வரைக்கும், நான் களத்துல பார்த்த வரைக்கும், முதலிடத்துக்கும் 2ஆம் இடத்திற்குமான, நான் முதலிடம்னா நாங்க எங்களை சொல்றோம், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி, எங்க முதலமைச்சர் அமைத்திருக்கிற கூட்டணி, அந்த முதலிடத்துக்கும் 2ஆம் இடத்துக்குமான வாக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு. அது எட்டி கூட அவங்க கிட்ட கூட வர முடியாது எங்க கிட்ட, அந்த அளவிற்கான வாக்கு வித்தியாசம் இருக்கு. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வளரட்டும் அப்படிங்கிறது உங்க கட்சியினுடைய ஒரு கொள்கை முழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கொங்கு பகுதியை பொறுத்தவரை அந்த முழக்கம் தொடர வேண்டும் அப்படின்னா ஒரு ஒற்றை காரணம் இல்ல ஒரு வலுவான காரணம்னா எதை நீங்க சொல்லுவீங்க? இப்ப 20 லட்சம் விவசாயிகளுக்கு மீட்டர் பொருத்தப்படாத பம்ப் செட் கொடுக்கறோம்னு சொல்லிருக்காங்க. அது 20 லட்சம் விவசாயிகள் பயன்படுறாங்க. புது மோட்டர் வாங்குறாங்க, ஏற்கனவே இருந்த மோட்டர் அவங்க ரிப்பேர் பண்ணணும், சமயங்கள் அது காலதாமதம் ஏற்படும். இப்போ அவங்க எல்லாம் சர்வீஸ் வாங்குறப்ப போட்ட மோட்டரா இருக்கு, திரும்ப காயில் கட்டி அதை கொண்டு திரும்ப மாட்டி ஓட்டிட்டு இருப்பாங்க. இப்போ அது 20 லட்சம் பேர்த்துக்கும் புது மோட்டர் கொடுக்குறேன்னு இருக்காங்க. மோட்டர் கொடுக்கறது விவசாயிகளுக்கு பயன். அந்த மோட்டர் உற்பத்தியாளர்கள் கோயம்புத்தூர் இருக்காங்க, அந்த பம்ப் செட் உற்பத்தியாளர் கோயம்புத்தூர் இருக்காங்க. அவங்களுடைய தொழில் நாளுக்கு நாள் அப்படியே நலிவடைந்துகிட்டே வருது. நிறைய போட்டிகள் அவங்க சந்திக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய தொழிலை தக்க வைக்கணும், அவங்களுடைய அந்த தொழிலை மேம்படுத்தணும் அப்படின்னா 2 வகை. ஒன்று விவசாயிகளுடைய பயன், ஒன்று இங்கே கோவையில் இருக்கக்கூடிய பம்ப் செட் உற்பத்தியாளருடைய அந்த வளர்ச்சிக்காக அந்த 20 லட்சம்
பம்ப் செட்டு வந்து முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றா பார்த்து கோயம்புத்தூர்ல பார்த்து செய்யறாங்க. இப்ப தங்க நகை செய்யறாங்க கோயம்புத்தூர்ல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 10க்கு 10 வீட்டுல ஒரு பற்ற மாதிரி வச்சு செய்யக்கூடியது. அது அவங்க ரொம்ப நாள் கோரிக்கை அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு பூங்கா வேணும், ஒரு பார்க் மாதிரி எங்களுக்கு வேணும்னு சொல்லி அது முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி இப்ப வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி கோயம்புத்தூர் வளர்ச்சிக்கு என்ன தேவை? ஒரு ஐடி பார்க் கட்டி முதலமைச்சர் திறந்துட்டாங்க. அடுத்த ஐடி பார்க் முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு எல்லா செக்டார்லயும் முதலமைச்சர் பார்த்து செய்றாங்க. ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், தங்க நகை ஃபீல்டா இருக்கட்டும், மோட்டார் உற்பத்தியா இருக்கட்டும், இப்ப அனைத்து வகைகளையும் பார்த்து அந்த தொழிற்சாலைகளை கொண்டு வருவது, தொழில்துறையினை மேம்படுத்தக்கூடிய பணிகளை செய்றாங்க. அதனால கோவை வந்து பிரிச்சு பார்க்கல, மற்ற மாவட்டங்களை விட சிறப்பு கவனங்களை கோவைக்கு முதலமைச்சர் கொடுக்குறாங்க. 8000 ரூபாய் கூப்பன் மகளிர் மத்தியில் எப்படி போயிருக்கு? பெண்கள் என்ன சொல்றாங்க சார்? அவங்க கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, சார் ஒரு பொருள் இதை எடுத்துங்கன்னு சொல்றது கட்டாயப்படுத்துற மாதிரி, இதை நான் கொடுக்குறேன் நீங்க வாங்கிக்கன்னு சொல்றது, எது வேணாலும் நீங்க வாங்கிக்கங்க அப்படிங்கிற அந்த சாய்ஸ் கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கு. எங்க வீட்டில் ஒரு பொருள் இருக்கும், அதை நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்கள் திரும்ப 2வது வாங்கி வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால எது வேணாலும் எடுத்துக்கன்னா, எங்க வீட்டில் எது இல்லையோ நாங்கள் எடுத்துப்போம், அல்லது எங்க வீட்டில் எது பழுது அடைஞ்சிருக்கோ, பழசு ரொம்ப காலம் ஆச்சு வாங்கி அதை நான் கொடுத்துட்டு மாத்திக்குவோம். அது அவங்களுடைய ஒரு மனத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பா பாக்குறாங்க. அது உள்ளபடியே வந்து அனைத்து வீடுகள்லயும் மகளிர்கிட்ட குறிப்பா வந்து அனைவர்கிட்ட போய் சென்று சேர்ந்திருக்கு. பரப்பு நேரத்துக்கு மத்தியில் நேரம் கொடுத்தீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களில் மீண்டும் ஒரு நேரம் சந்திக்கலாம். நன்றி சார்.